பகவான் வைகுண்டத்துக்கு எழுந்தருளுவதற்கு முன்பாக பண்ணின லீலை தான் புண்டலீகனுக்காக துவாரகையிலேருந்து பண்டரீபுரம் வந்தது. இப்ப எவ்வளவு வருஷம் ஆறுது பண்டரீபுரம் ஏற்பட்டுன்னா 5100 வருஷங்கள் ஆகுது. இது போல பாலலீலையை பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவார். புண்டலீகனும் ஆசைப்பட்டான். பகவானையே எழுந்துருளப் பண்ணின புண்டலீகனை விட இன்னொரு பக்தன் இருக்கான், உயர்ந்த பக்தன். எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணினான் புண்டலீகன்? 4500 வருஷம் வெயிட் பண்ணான். அந்த பக்தனுக்கு 16 லீலைகளை காண்பிச்சானாம் பகவான் பண்டரிபுரத்தில். பகவான் வைகுண்டத்துக்கு எழுந்தருளுவதற்கு முன்பாக பண்ணின லீலை தான் புண்டலீகனுக்காக துவாரகையிலேருந்து பண்டரீபுரம் வந்தது. எப்ப பகவான் பண்டரீபுரம் வந்தான் அப்படின்னா துவாபர யுகத்தினுடைய கடைசியில. இப்ப எவ்வளவு வருஷம் ஆறுது பண்டரீபுரம் ஏற்பட்டுன்னா 5100 வருஷங்கள் ஆறு. 5100 வருஷத்துக்கு முன்னாடி துவாரகாதீசனான பகவானை பண்டரீபுரத்துக்கு எழுந்தருள பண்ணினது புண்டலீகன். புண்டலிக சாட்டி யுகேட்டவீச எல்லா பக்தாலும் சொல்லுவான் புண்டலீகனுக்கா வந்தான், புண்டலீகனுக்கா வந்தான். அந்த பாண்டுரங்கனோட நித்தியம் பேசுவனாம் புண்டலீகன். ஒரு நாளைக்கு புண்டலீகன் கேட்கிறான். இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கா. குந்தி தேவி கேட்கலையா, உங்க அம்மா உனக்கு எப்படி என்ன பார்க்கணும்னு கிருஷ்ணன் கேட்கிறான். எத்தனை வயசுல? ஷஷ்டி பூர்த்தி ஆகி. அப்ப குந்தி தேவி சொல்றா, எனக்கு பல காட்சிகள் உன்னுடைய ரூபங்கள் இருந்தாலும் எனக்கு தேவை நீ தயிர் சட்டியை உடைச்சி விஷமம் பண்ணின போது உங்க அம்மா கயத்தை எடுத்துன்னு வந்து உன்னை கட்டுவேன்ன பொழுது நீ பயந்தா மாதிரி நடிச்சையே அந்த திருமுகம் தான் எனக்கு பார்க்கணுங்கிற. அந்த பாலகிருஷ்ணனாக தாமோதரனாக பார்க்கணுங்கிற. சிரவண பக்தியின் மூலமாக பகவானையே பர்த்தாவாக அடைஞ்ச ருக்மிணி தேவி அந்த பாண்டுரங்கனை பார்த்து பகவானை பார்த்து கேட்கிறா, உன்னுடைய பாலலீலையெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படி வேணும்னா உங்க அம்மா தயிர் கடையும் பொழுது நீ பால் கொடுன்னு உடனே அவள் தயிர் கடைஞ்சுட்டு கொடுக்கறேன்னு சொன்ன பொழுது நீ என்ன பண்ண? மத்த புடுங்கி இது இருந்தா தானே நீ தயிர் கடைய முடியும். மத்த புடுங்கி கையில வச்சுட்டானா கிருஷ்ணன். அப்படி வச்சுன்னையே அந்த காட்சி வேணும்னார். அப்படி காண்பிச்சான். போருமான்னா பகவான் இதை இப்படியே எனக்கு ஒரு அர்ச்சா திருமேனியா நீ கொடுத்துருன்னுட்டாவ. நீ தனியா எட்டி போய்க்கோ, காரியத்தை பாரு, எனக்கு இந்த சொரூபத்தை கொடுத்துடும். உடனே பகவான் எப்படி பாண்டுரங்கன் தன்னைத்தானே ஆத்மானம் சிருஜாமியகம்னு பண்ணிட்டானோ அதுபோல ஒரு பாலகிருஷ்ணனாக கையில அந்த மத்த வச்சுண்டு ருக்மிணி தேவிக்கு ஒரு அர்ச்சாவதாரத்தை கொடுத்தானா அந்த மூர்த்தி தான் இன்னைக்கு உடுப்பியில் இருக்கிற கிருஷ்ணன். ருக்மிணி தேவிக்காக வந்த மூர்த்தி அது. இது போல பாலலீலையை பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவான். புண்டலீகனும் ஆசைப்பட்டானா. பாண்டுரங்கனை பார்த்து, பிரபோ நீ ராஜாதிராஜனா துவாரகாதீசனா இப்ப இருக்கியே, எனக்கு இந்த காட்சியை விட நீ பாலலீலையெல்லாம் பண்ணினியே அதெல்லாம் எனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். சகடாசுர பஞ்சனம், காளிங்க நர்த்தனம், கோவர்தனோத்தாரணம், தாமோதர லீலை, நவநீத லீலை, இது மாதிரி எத்தனை லீலை இருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னா. எப்ப? 5100 வருஷம் முன்னாடி. அப்ப பாண்டுரங்கன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, வேற ஒரு பக்தன் இங்க வருவான், பண்டரிபுரம் வரப்போறான், அவனுக்கு நான் காட்சி தரும்பொழுது நீ பார்த்துக்கோன்னு. அப்ப பகவானையே எழுந்துருளப் பண்ணின புண்டலீகனை விட இன்னொரு பக்தன் இருக்கான், உயர்ந்த பக்தன். அவனுக்கு காட்சி தருவேன், அப்ப நீ பார்த்துக்கோ. எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணினான் புண்டலீகன்? 4500 வருஷம் வெயிட் பண்ணானா அந்த பக்தனுக்காக. அந்த பக்தன் பிரம்மச்சாரியா வந்து சேர்ந்தார் பண்டரிபுரம். பிரம்மச்சாரியாக வந்து பாண்டுரங்கனை சேவிச்சு எனக்கு பாலலீலையெல்லாம் தரிசனம் கொடுக்கணும்னு கேட்க அப்பதான் புண்டலீகனை கூப்பிட்டா, இப்ப தரிசனம் கொடுக்க போறேன் வந்து பாரு.
அந்த அந்த பக்தனுக்கு 16 லீலைகளை காண்பிச்சானாம் பகவான் பண்டரிபுரத்தில். பால லீலைகளை புண்டலீகன் அவனோட சேர்ந்து தரிசனம் பண்ணி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.